வணக்கம். வெல்கம் டு நெல்லையாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கொண்டக்கடலை பிரியாணி போட்டிருக்கோம். அது வந்து ரொம்ப சத்தானது. அது வந்து நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பாருங்கள். இப்போ ஸ்டவ் வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுக்கிடுவோம். அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரிஞ்சி இலை, அன்னாசி மொக்கு, 2 பட்டை எடுத்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சின்ன சீரகம் ஒன்று, பெருஞ்சீரகம் ஒன்று கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். எல்லாம் நம்ம இதில் பொரியட்டும். இப்போ நம்ம 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். அதை இதில் போட்டுருவோம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இதில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். பச்சை வாசம் போகணுன்னு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு பச்சை வாசம் போக இப்போ நம்ம இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதங்கும். நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசம் போயிட்டு இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி பாதி வெந்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி 2 எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் இதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கு தக்காளி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். புளிக்காத தயிர் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் இப்போ நல்லா எல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ இதில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இது வந்து அடிஷ்னலாக வந்து உருளைக்கிழங்கும் குடமிளகாவும் போட்டு பண்ணுறோம் நம்ம இன்றைக்கி. உருளைக்கிழங்கும் குடமிளகாயும்
நீங்களும் அப்படி பண்ணுறதா பண்ணுங்கள். இது கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். இந்த கொண்டக்கடலையோட உருளைக்கிழங்கு போட்டும் பண்ணலாம், குடமிளகா போட்டும் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. நான் இப்போ போட கொஞ்சம் மறந்துட்டேன். கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெள்ளை கொண்டக்கடலையை வந்து நல்லா முதல்ல நைட்டே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு 2-3 விசில் வச்சுட்டு நல்லா குலைவாக வெந்ததுக்கப்புறம் ஒரு கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி. இதை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னால் கழுவி இதை வந்து ஊற வச்சுருக்கேன். அரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசி இதில் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் வந்ததும் இறக்கிடலாம். இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு நீங்கள் குக்கரை மூடி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துட்டோம். ஒரு கொதி வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்து இறக்கிடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து குக்கரில் ஒரு விசில் வந்தாச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம். குக்கரை இறக்கிட்டு ஆறட்டும், எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். வந்து போயிட்டு அடக்கிட்டு எடுக்கும். இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லாவே பொலப்பொலான்னு வந்திருக்கு. இப்போ வந்து பாருங்கள், கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதை மாதிரி பண்ணி ரைத்தாவோட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.